எனக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி ரிலாக்ஸாக ஜாலியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த நாள். ஆனால் அந்த என்ன சமைக்க அப்படின்னு நினச்சா எப்படி தான் அந்த கடுப்பு வருதுன்னு தெரில. அதுவும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து இந்த தோசை இட்லி மாவு எதுவும் இல்லை. அப்புறம் கண்ணுக்கு வந்து இந்த அரிசி மாவு பட்டனால இந்த இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிட்டேன். இந்த இடியாப்பம் பிழிகிறதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்களா. அதனால் இந்த இடியாப்பம் பிழிகிறது நான் வாங்காமே இருந்தேன். அதுவும் இந்த இடியாப்பம் தட்டு வச்சு தான் பண்ணணும் இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதனால் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி எனக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் எப்படி எப்படியோ பண்ணி இட்லி சட்டியில் எடுத்து வைப்பேன். அதுவும் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி தாளிச்சிக்கிட்டு பருப்பை கொட்டிக்கிட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த தேங்காய் பால் அரைக்கிறது ரொம்ப ஈஸியான சுலபமான வேலையாக இருக்குது. அதுவும் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் இது நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்களா. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபியாக அது வந்து இப்போலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மழை டைம்லாம் ஆரம்பிச்சனால வீட்டில் ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் அப்படின்றக்காக அந்த மேகி பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க இடியாப்பம் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு மேகி தான் வேணும் அப்படின்றனால இந்த அவருக்கு இந்த மேகியை வந்து போட்டு கொடுத்துட்டேன். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மளும் நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி மேகி பண்ணி அதையும் கெடுத்து விட்ருவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு எடுத்து வச்சுட்டு எங்கே போனோம் அப்படின்னு போன விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.